ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து அயன் தோசைக்கல்லை தான் வாங்கியிருந்தேன். அதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி அதை எப்படி பழக்கி இன்றைக்கி தோசை சொல்லலான்னு பார்க்கலாங்களா? அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. செம்ம வெயிட்டுங்க, செம்ம குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருந்தது, தூக்கவே முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, அதை எல்லா பக்கமும் நல்லா ஓப்பன் பண்ணி செக் பண்ணியாச்சுங்க. எந்த டேமேஜும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு ரொம்ப தேய்க்க வேண்டாம், ஒரு அளவுக்கு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியோடு வச்சிடாதீங்க, துரு பிடிச்சிரும். நல்லா ஒரு ட்ரை கிளாத் எடுத்து ஃபுல்லாக தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லா சைடும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் துரு பிடிக்காது, உங்களுக்கு ஆயில் சீக்கிரம் பிடிச்சிக்கும். அப்போ நல்லா தோசை நல்லா வரும். இப்போ எப்படி பழக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை வச்சு அதே அப்படியே ஆயில் அப்ளை பண்ண தோசைக்கல் அப்படியே வச்சுக்கலாம். அது வாஷ் பண்ணலாம் என்ன அவசியம் இல்லை. தோசைக்கல் சூடானதும் ஃபுல்லாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நிறைய ஆயில் ஊற்றி கல்லை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயிலை தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதில் நல்லா ஆயில் பசை பிடிச்சாதான் நல்லா தோசை வரும். ஃபுல்லாக ஆயிலை தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ கல் ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. நல்ல பொடியாக கட் பண்ணி போடுங்க. இப்போ அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எல்லா பக்கமும் படணுங்க. கல் எல்லா சைடும் படணும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதை இந்த ஆனியனில் இருக்க எசன்ஸ் இறங்கினா தான் அதில் ஆயில் பசை நல்லா பிடிக்கும். நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா பிளாக் ஆகட்டுங்க. நல்லா வறுத்துக்கோங்க. கல் இப்போ நல்லா சூடாயிருச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்தோடனே இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசையை நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. அதில் ஒரு ஆஃப் ஆனியன் கட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கோங்க. அதில் நல்லா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு தோசை ஊற்றலாங்க. எடுத்தோடனே நல்லா லேசாக ஊற்ற வேண்டாம். ஊற்றாப்ப மாதிரி ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே மேலே விட்டுறலாம். மேலே அப்படியே லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசையே வந்துச்சுன்னா நம்ம வின் பண்ணிட்டோங்க. லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் எடுக்கும்போதே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். கல்லில் ஒட்டாமல் தான் வருது. அவ்வளோதாங்க, தோசை ஒட்டவே இல்லை, பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தோசை உங்களுக்கு ஒட்டாமல் தான் வரும். ஃபஸ்ட்டு தோசை ஊத்தாப்ப மாதிரி போட்டால் போதும். நல்லா வந்துருச்சுங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ செகண்ட் தோசை ஊற்றி பார்க்கலாம். திருப்பி ஆயில் ஊற்றி அதே மாதிரி அந்த ஆஃப் ஆனியன் எடுத்து வச்சுருக்கீங்களா, அது நல்லா கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ செகண்ட் தோசை ஊற்றி பார்க்கலாம். திருப்பி ஒரு கரண்டி மாவு எடுத்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு சின்ன வட்டத்துக்காக லேசாக ஊற்றிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ கல்ல ஒட்டாமல் வரும் உங்களுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டால். ஃபஸ்ட்டு 2 தோசைக்கு மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது லைட்டாக ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க, ஆனால் ரொம்பலாம் ஒட்டலை, நல்லா தான் வருது. திருப்பி போட்டு பார்க்கலாம். நல்லா தான் வந்திருக்குங்க, ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. நீங்கள் இனிமேல் தோசை ஊற்ற அது நல்லா பழகிருங்க கல். அவ்வளோதாங்க, கல் பழகிருச்சுங்க. பர்ஃபெக்ட். நம்ம வாங்கின ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வேலை செய்யுது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.